அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். பிரபஞ்சமே நாம கேட்டத நமக்கு அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே ஒரு நிமிஷத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவரைக்கும் இந்த நேரத்தை பத்தி உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல சக்தி வாய்ந்த நேரத்துல 11 அரிசிய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்ல கோடி கோடியா பணம் சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். தொடர்ந்து பண கஷ்டம், அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் 2 முறை ரெய்கி எனர்ஜியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முயற்சியோட சேர்த்து இந்த மொபைல் வால்பேப்பரை காலையிலையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உங்ககிட்ட அதிகரிக்கும். நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு, அதாவது கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நமக்கு வசந்த பஞ்சமி இருக்கு. இந்த வசந்த பஞ்சமி நாள் சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாள். நம்ம வாழ்க்கைக்கு வளங்களை அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி. அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 22ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த உலகம் ஃபுல்லா 22 போர்ட்டல்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 222 போர்ட்டல் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது எப்படிங்கறதையும் ஏற்கனவே அந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட சொல்லியிருக்கேன். இப்போ தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டே, பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வசந்த பஞ்சமியும் 222 போர்ட்டலும் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இப்படி 2 அதிசக்தி வாய்ந்த நாட்கள் ஒரே நாள்ல சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வராது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதுல 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும், அனைத்து வளங்களும் உங்க வீட்டுல சேரும்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை நீங்க பார்த்தா கூட இன்னைக்கு நைட்டுக்குள்ள முகம் கை கால் கழுவுறதுக்கு இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 222 போர்ட்டல் இருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 22 நிமிடங்களுக்கு இந்த 2 வார்த்தைய 22 முறை மட்டும் எழுதினாலே போதும். 2 நாட்கள்ல மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி இன்னொரு சிறப்பான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல வசந்த பஞ்சமி இருக்கக்கூடிய இந்த நாள்ல அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் தங்க நகையும் பணமும் மேலும் மேலும் நம்ம வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட
வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம். அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். ஆனா உங்க குறிக்கோள் பணவரவுல மட்டும்தான் இருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த டைம் மட்டும் நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் அந்த நேரத்தை வச்சுதான், அந்த நேரத்தோட பலன்கள் மூலமா தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதனால இந்த நேரத்தை தவற விடாதீங்க. அப்படி அது என்னதான் நேரம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 11:22. பொதுவா ஒவ்வொரு நாளுமே நமக்கு டிவைன் டைம் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சேனல்ல கோல்டன் மினிட்டை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த கோல்டன் மினிட்டுக்கான பதிவு ஒவ்வொரு மாசமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் 1 நிமிஷம் மட்டும்தான் இந்த கோல்டன் மினிட் இருக்கும். இந்த 1 நிமிஷத்துல நாம என்ன பேசுறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும். இந்த கோல்டன் மினிட்டை நம்ம டிவைன் மினிட்னு சொல்லலாம். இந்த கோல்டன் மினிட் டெய்லியும் எப்ப வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் டெய்லி வரக்கூடிய 11:11 பத்தி தெரியும். இது ஒரு டிவைன் டைம்னே சொல்லலாம். இந்த நேரத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். சரி, அதே மாதிரியான ஒரு டிவைன் டைம் தான் 11:22. டெய்லியுமே நமக்கு வரக்கூடிய இந்த 11:22 அது காலையிலயா இருந்தாலும் சரி, நைட் டைமா இருந்தாலும் சரி, கை மேல பலனை கொடுக்கும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2 போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா, இந்த 11:22 இன்னமுமே சக்தி வாய்ந்ததா நமக்கு இருக்கு. பல மடங்கு பலன்களை நிச்சயமா நமக்கு அள்ளி கொடுக்கும். அதனால இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 11:22 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த 1122 ஏஞ்சல் நம்பர் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தியும் பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நைட்டு 11:22 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இந்த நேரத்தை பத்தி உங்களுக்கு யாரும் இதுவரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 11 அரிசி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நீங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி, அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன நைட்டு 11:22 அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா 11 அரிசியை எடுத்து உங்க லெப்ட் ஹேண்ட்ல வச்சு இறுக்கமா மூடிக்கோங்க. உங்க லெப்ட் ஹேண்ட உங்க கால் தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், இந்த 11 அரிசி பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 22 முறை 22 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை நாம 11:22 செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 11 அரிசிய வச்சு இந்த வார்த்தையை 22 முறை நீங்க சொல்லணும். அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும். இந்த வார்த்தையை 22 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்படி 22 முறை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்கு ஏதாவது சில்லறை காசுகள் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். உதிரி பூக்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, மொச்சை, கொண்டைக்கடலை இந்த மாதிரியான பொருட்கள்ல ஏதாவது ஒன்ன எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி 22 முறை இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த
இந்த 11 அரிசியை எடுத்துக்கொண்டு போய் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நாம ஸ்விட்ச் வேர்டை சொல்லி அந்த அரிசிய எனர்ஜைஸ் பண்ணி இதை நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். இன்னைக்கு வரக்கூடிய இந்த 11:22 ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. அதனால இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.